யூடியூப்ல பாக்குறேன்னு நிப்பாங்க எல்லாரும். ஸ்டார்ட் பண்ணுவோம். மைக்கில் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சும்மா மைக்கை யாரும் ஒன்றில் வைக்க வேணாம். யூடியூப்ல ஜாயின் பண்ண இல்லாதாக்கில் நான் இதில் ஜாயின் பண்ண சொல்லிவிட்டேன். என்று சொன்னால் யூடியூப் லிங்க் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு, அதால் நாங்கள் வந்து இப்போ இது செஞ்சுருக்கோம், மாற்றிருக்கோம் இப்போ. ஓகே. ஸோ எத்தனையா கேள்வி வரைக்கும் பார்த்துருந்தோம் நம்ம? சொல்லுங்க அப்போ. எத்தனையாவது கேள்வி வரைக்கும் பகுதி 2 பார்த்திருந்தோம்? சார், பகுதி 2. அதான் எத்தனையாம் கேள்வி? முதலாம் கேள்வி. முதலாம் கேள்வி ஃபுல்லா பார்த்தோமா? இல்ல சார், இன்றைய இல்ல சார், பகுதி ரெண்டே இன்றைக்கு அப்போ. தான் தொடங்குறேன். அப்ப பகுதி ரெண்டு இன்னும் பார்க்கல, இப்ப இன்றைக்கு தான் பார்க்க போறோம். சரி, ரெடியா? பகுதி ரெண்டு பார்க்க எல்லாரும் பேப்பர் ஓ எல்லாம் பிரிண்ட் சார். எடுத்துட்டீங்கன்னு ஓ சார். எல்லாரும்? ஓ சார். ஓ சார். ரைட். பேப்பர் நீங்க பிரிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு 4வது கிளாஸ். ரைட். இப்ப பார்ப்போம். இதுல வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. பார்ப்போம் என்ன மாதிரி பார்த்துருக்கோமா இல்லையா, எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். இப்போ பார்ட் 2ல முதலாவது செய்யணும், அப்படிதானே? யார் வாசிக்க போறது கேள்வியே? சார் நான் வாசிக்கவா? வாசிங்க புள்ள. பெயர் என்ன பிள்ளைட? ரஹ்மா. ரஹ்மா. வாசிங்க ரஹ்மா. நான் முதல்ல கேள்வி எழுதியா? அப்ப அதுக்கப்புறம் வாசிக்கிறீங்களா புள்ள? ஆ. ஸோ ஒரு கோடொண்டு போட்டிருக்கு, நீட்ட கோடொண்டு. ஸோ இது பகுதி 2ல எல்லா கேள்வியும் செய்ய போறோம். பார்ட் 2ல முதலாவது. இப்படி ஒரு என்ன தரப்பட்டிருக்கு? ஒரு கோடும் அதுல ஆங்கில எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. இது நீங்க பார்த்தே சொல்லலாம், இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணி போடுறேன். 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. அப்ப முதலாவது எங்கே இருக்கு? இங்கே இருக்கு பி. அப்ப பி எனும் காட்டால் எழுத்தால காட்டப்படுற இலக்கம் என்ன சொல்லுங்க அப்போ? சைபர். சொல்லுங்க எல்லாரும், என்ன இலக்கம்? 0. பியால காட்டப்படுறது என்னது? 0. 0. அடுத்த ஆளை பார்ப்போம். அடுத்த ஆளை நான் சார். எஸ் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் சொல்லுங்க. சார் நான் நியூ ஜாயின். நீங்க நியூ ஜாயினா இருந்தாலும் உங்களோட லிங்க் இருக்குமே, அதுல ஜூம் லிங்க், கீழே யூடியூப் லிங்க், அதுக்கு கீழே பேப்பர் லிங்க்னு ஒன்று அழகா போட்டிருப்பாங்க. சரியா? நீங்க என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா உத்தரம் அதை பார்க்கறதில்ல. பேப்பர் லிங்க்லாம் பேப்பர் இருக்கும். அப்ப நீங்க அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்தா தான் செயற்படிச்சாலே விளங்கும். சரியா? ரைட்.
அடுத்து இதுல தான் என்ன போட்டிருக்கு? ஏ போட்டிருக்கு. அப்ப ஏ என்ன எழுத்து? எத்தனை என்ன இலக்கம்? 0 1 2 எத்தனை? 3. வெரி குட். சரியா? அடுத்தது பி. பி வந்து எங்கனைக்கு? இங்கனைக்கு. அப்ப இது எத்தனை? 10க்கு அடுத்தது பி வந்து 11. சரியா? அடுத்தது கியூ. கியூ எங்கனைக்கு அப்படின்னு சொன்னா சரியா 20க்கு முன்னாடி இருக்கு கியூ. அப்ப எத்தனை? 20க்கு முன்னாடி என்ன நம்பர்? 19. அதே போல ஆர். ஆர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சரியா இங்க நெய்க்கு ஆர். அப்ப எத்தனை ஆர்? 30 சார். யாரோ உங்களோட உமாமாரோ யாரோ பக்கத்துல இருந்து விட சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட சத்தம் எனக்கு கேக்குது. நல்ல வெரி குட்டா, இப்படிதான் இருக்கணும். நீங்களும் சேர்ந்து படிங்க. நீங்களும் 6ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதுங்க. சரியா? அடுத்தது டி. புள்ளதான் சொல்ல முயற்சி செய்யணுமா? இல்ல 25க்கு பிற உள்ள 2வது அல்ல வருது 25. அப்ப அடுத்து 26. அடுத்து எத்தனை? 27. எத்தனை பேர் இதுக்கு சரியான விட எடுத்தீங்க? ஓகே 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 ஓகே. ஸோ இன்றைக்கு யூடியூப்ல ஜாயின் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்ல ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இன்றைக்கு அவங்கள ஜாயின் பண்ணலாம் போயிடும். அவங்கள இதுல வர சொல்லியிருக்கு. அடுத்தவங்களோட நண்பர்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க. சரிதான்? நம்ம ஆக்களுக்கு வந்து இலவசமா கிளாஸ் வந்து 5வது கிளாஸ் நடத்துறேன். முன்ன 60 வந்துச்சு, இப்ப அது 30 ஆயிட்டு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இலவசம் அப்படின்னு சொன்னா நம்ம மக்களுக்கு இலவசமாக மாவு, அரிசி, உணவு பண்டங்கள், ஒயில் அதை கொடுத்தாலும் குடிப்பாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? கல்வியை கொடுக்கும்போது அதை அப்படி பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ ஆகவே நாங்களும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இதோ ஒரு கூடிய விரைவில் இந்த கிளாஸஸை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். என்ன சொல்லுங்க? ஏன்னா இப்ப நம்ம இப்ப இது நீங்க தொடர்ந்து வர்றாக்கள் தொடர்ந்து வாரீங்க, அப்படித்தானே? தொடர்ந்து வராக்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு கிழமையும் இந்த நாள் வந்தோடனே தொடர்ந்து வராக்கள். அவங்களோட நலவுக்காக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இவங்கள தனிய குரூப்பா பிரிச்சு ஜூன் மாசத்துல இருந்து இன்ஷால்லா ஜூன் மாசம் 5ஆம் தேதி இல்லாட்டி 10ஆம் தேதி அவங்களுக்கான இதுவரைக்கும் இல்லாத கிளாஸ் மாதிரி என்ன செய்யறோம் அப்படின்னா இது வந்து இனி பப்ளிக்கா போடாம நம்ம என்ன செய்வோம்? பிரைவேட்டா செய்வோம். சரியா? கிளாஸ் அப்படியே மாத்துவோம் நம்ம. ஏன்னா இப்படி விட்டோம் அப்படின்னு சொன்னா போக 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 என்ன செஞ்சுட்டு படிக்கிற வீதம் குறைஞ்சிட்டு. சரிதானே? ஏன்னா சொன்னதானே முதலாவது வர்றாக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி இவங்க ஃபிக்ஸ்டா வர்றாக்கள். இந்த 30 பேர் கண்டினியூஸா நீங்க எப்ப கிளாஸ் வச்சாலும் வருவீங்க. சரிதானே? ஆகவே நான் உண்மையா தான் சொல்லுவேன். என்ன நம்ம சமுதாயத்துக்கு ஃப்ரீயா கொடுத்தோம். இவ்வளவு நாளைக்கு பாவிச்சாங்களா? இவ்வளவு 6ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இலவசம் தானே. அவர் என்னதை சொல்லிக் கொடுப்பாரு? காசு கொடுத்தா அவரை நிறைய சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே நினைப்போம். சரியா? ஸோ நம்ம என்ன செய்யணும்? குரூப்பை நம்ம பிரிச்சு எடுத்து உங்களை எல்லாருக்கும் தனியாக கிளாஸ் நடத்தும். சரியா? மனையில் எல்லாருக்கும் இப்ப அடுத்து 2வது. இப்ப இதுல வந்து ஒவ்வொரு கேள்விகள் இருக்கு. சரிதானே? இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எழுதி காட்டணுமா? இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எல்லாத்திட்ட இதையும் கண்டுட்டோம் தானே. அப்ப முதலாவது எல்லாத்திட்ட இதையும் கண்டுட்டோம். 2வது என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஜி அப்படின்னு சொல்றது. வடியா இதோர்கள் வாசிங்க, இந்த கேள்வியோர்கள் வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு விட வரும். யார் வாசிக்க போறது? ஆல்ரெடி வாசிச்சால் வாசிக்க கூடாது. இன்னொரு ஆள் தான் வாசிக்கணும். வாசிக்காத ஒரு ஆள் தான் வாசிக்கணும். யார் அந்தது? ஜும்ரத் மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக்கில் ஒன்ல வைக்க கூடாது யாரும். சொல்லுங்க. வாசிங்க. என்ன வாசிக்க தெரியாது? அதே ஆள் வாசிக்க கூடாது. நான் திரும்ப சொல்றேன், அதே ஆள் வாசிக்க கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் தான். ஒரு ஆள் வாசிச்சு முடிஞ்சா அடுத்த ஆள் வாசிக்கணும். யார் வாசிக்க போறது? நான் பேர் கூப்பிடுற ஆள் வாசிங்க. வாசிக்கல சார். ரஹ்மா தான் இதுக்கு முன்னுக்குள்ள கேள்வி வாசிங்க இல்லையா? சரி, ரஹ்மா வாசிங்க. அடுத்ததா இன்னொரு ஆள் வாசிக்கணுமா? சரியா? கீழே உள்ள என் கோட்டில் அந்த கேள்விலாம் அதெல்லாம் வாசிச்சு செஞ்சிட்டோம். சரியா? இப்ப நம்ம இத்தனையாவது வந்துட்டோம். இதை வாசிங்க. ஒவ்வொரு எழுத்தினாலும் அதுவும் செஞ்சிட்டோம். ரஹ்மாட பக்கத்துல இருக்க பொடியும் வந்து ஒன்னும் இதெல்லாம் எழுத இல்லையா? விடையெல்லாம் எழுதுனீங்களா? ஓ சார்.
அப்போ செஞ்சுட்டு வந்தானே, செஞ்ச கேள்வியை வாசிச்சா யாரு செய்யறது? அப்ப இதான் எங்க உலகத்துல இருக்கீங்க? வணங்கிச்சா, உலகத்துக்கு வாங்க. 2வது கேள்வி சார் நான் ஃபர்ஸ்ட். வாசிங்க. ஜி சமன் ஏ சக பி எனில் ஜி இன் பெருமானம் யாது? ரைட். ஜி சமன் வடிவ பாருங்க, வாசிக்கும் போதே பாருங்க. ஜி அப்படின்னு சொல்றால் சமனா இருக்க போதாம். யாருக்கு? ஏயையும் பியையும் கூட்டுறாளுக்கு. சரியா? அப்படி சொன்னா ஜீர பெருமதி அது. அப்படின்னா ஜின்னு சொல்றால நான் வேற எப்படி கூப்பிடலாம்? ஜின்னு சொல்றால வேற எப்படி கூப்பிடலாம்? ஜி இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறத பதிலா வேற என்ன கூப்பிடலாம்? ஜி யாருக்கு சமன்? ஏ சக பிக்கு சமன். அப்ப நான் ஜியை வேற எப்படி கூப்பிடலாம்? ஏ சக பி இங்க வா அப்படின்னு சொல்லியும் கூப்பிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமன் அப்படின்னு சொன்னா இந்த பக்கத்துல இருக்கிறான் அந்த பக்கத்துல இருக்கிறான் சமன், ரெண்டு பெருமதியும் உண்டு. அப்ப ஜின்னு சொல்ற பெருமதி எப்படி இருக்குமா? ஏயும் பியையும் கூட்டுனா வருமா? அப்ப ஏயும் பியும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஏ எத்தனை? ஏ எத்தனை பாருங்க. இதுல ஏ வந்து எல்லா பிள்ளைகளும் கதைங்க பாப்போம். ஏ எத்தனை? எல்லாரும் அட்மிட் பண்ணுங்க, கதைங்க எல்லாரும். பி எத்தனை? 11. கூட்டுனா எத்தனை? 14. 15. யாராவது 15? சரியா? இஸ்மாயில் தங்கச்சி 2 பேரும் வந்து ட்வின்ஸ் வந்தோ. மைக்கேல ஆஃப் பண்ணிடணும். உடனே ஆஃப் பண்ணிடணும். என்ன பேர் உங்களோட? ஹாஜர். மத்த ஆள்ற? ஆமினா. ஹாஜர் ஆமினா. ரைட். அடுத்தது ஒரு ஆள் வாசிங்க. யாரு வாசிக்க போறது? அடுத்ததா ஒரு குறி போட்டிருக்கு. இந்த குறியிட விளக்கம் நான் சொல்லி தந்த ஞாபகம் இருக்க? யாருக்கு ஞாபகம் இருக்கு? இதுல நான் ஒரு விஷயம் சொல்லி தந்தேன், ஈஸியா பாக்குறது. எனக்கு சார். சொல்லுங்க அப்போ. எனக்கு சார். சொல்லுங்க புள்ள. சொல்லுங்க புள்ள. சார் வலது பக்கம் பிளஸ் இடது பக்கம். இந்த குறிக்கு நான் ஒரு அர்த்தம் ஒன்று சொல்லி தந்தேன், ஈஸியா விளங்கி இருக்கிறது. சார் பெரிது சிறிது. பெரிது சிறிது குறி. ஓகே. அதுலயும் இன்னொன்னு சொல்லி தந்தேன். விரிஞ்ச பக்கம் பரிசு. வாய் திறந்த பக்கம். வாய் திறந்த பக்கம் தான் என்ன இருக்கும்? பெருசிக்கும். வாய் மூடின பக்கம் க்ளோஸ் ஆகிய பக்கத்துல ஓப்பனா இருக்க பக்கம் பெருசும், க்ளோஸ் ஆகிய பக்கம் சிறு சும்மிக்கும் சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா? நினைவிக்கா? நினைவு எங்க ஈக்கிற உங்களுக்கு? படிக்கிற இல்லையே. இப்ப இப்படி ஒன்று எழுதிக்கு. ஆகவும் ஆர் அப்படின்ற ஆள் சியை விட பெருசு ஆகவும் இருந்தா சீக்கு பொருத்தமானதை எழுத கேட்டிருக்கு. வழியா போட்டுக்கொள்ளுங்க. இந்த சி இதுல இருக்கான்னு பாருங்க. சி குறிக்கப்பட்டிருக்கான்னு முதல்ல தேடுங்க எல்லாரும். சி குறிக்கப்பட்டிருக்காச்சா பிள்ளைகள்? பார்த்து சொல்லுங்க. சி குறிக்கப்பட்டிருக்கா? இல்ல சார். சி இல்ல. இல்ல சார். அப்ப இதுல சொன்னதுல சி வந்து இல்ல. ஆனா என்ன இருக்கி? டியும் இருக்கி, ஆறும் இருக்கி. என்ன இருக்கு? என்னென்ன இருக்கி? இருக்கா? சி இருக்கா? டியும் ஆறும். சி இருக்கா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த சி அப்படின்னு சொல்றால் டியை விட எப்படி இருக்கும்? பெரிதாக. வெரி குட். பெரிதாக இருக்கும். ஏன்னா வாய் திறந்த பக்கம் தான் பெருசு, வாய் மூடின பக்கம் சிறுசு. வாய் திறந்த பக்கம் பெருசு, வாய் மூடின பக்கம் சிறுசு. இப்ப நம்ம டியும் ஆறும் எங்க நினைக்கணும் எழுதும். டியும் ஆறும் எங்க நினைக்கினா 25 தோங்கி 30க்குள்ளதான் இருக்கு. அப்படிதானே? டியும் ஆறும். அப்ப டி எத்தனை இலைக்கு சொல்லுங்க. டி எத்தனை இலைக்குன்னு பாருங்க. டி எத்தனை நம்பர்? எத்தனையா நம்பர் லைக்கும்?
20 24 24வா 25 டேய் சும்மா சும்மா சொல்லாத யாரா அது 27 27 27 27 டி டி வந்து சரியாக 27ல இருக்கு சரியா அதே போல ஆறுங்கன்னு இருக்கு 30 ஆறு வந்து 30ல இருக்கு இப்ப நல்லா தெளிவாக பாருங்க இந்த இடத்துல இந்த சீன்னு சொல்றால் டியை விட என்னவாய்க்குமாம் கட்டாயம் பெருசாயிக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எப்பயுமே பெருசா இருக்கிற நம்பர் எல்லாம் எந்த பக்கம் போகும் பெருசாகிக்கிற எந்த பக்கம் போகணும் பிளஸ்ல பிளஸ்ல பெருசா போகுதுன்னா வலது பக்கம் நோக்கி போக போக என்ன வரும்னு சொன்னேன் பெருசா வரும் அப்ப டிய பார்த்தா சி எந்த பக்கம் வைக்கணும் அவருக்கு எந்த திசையில வலது பக்கத்துல வைக்கணும் அதே மாதிரி இங்க என்ன சொல்லிக்கு ஆர் அப்படின்றது சியை விட என்னவா இருக்குமா ஆர் அப்படின்றது சியை விட சின்னதா இருக்குமா நல்லா கண்ணை திறந்து பாருங்க ஆர் அப்படின்றது சியை விட பெரிதாக இருக்கும் அப்ப பெரிதா இருக்குமா சிறிதா இருக்குமா நான் கேட்ட கேள்வியின் அடிப்படையில பாருங்க ஆர் அப்படின்றது சியை விட எப்படிக்கும் பெருசாயிக்கும் ஏன்னா ஆறு தான் வாய் திறந்த பக்கம் இங்க பெருசாகி இப்ப நான் திரும்ப மாறி கேட்கிறேன் சி அப்படின்றது ஆரை விட என்னவா இருக்கும் சிறுசு சிறுசுன்னு சொன்னா எந்த பக்கம் வரும் இடது பக்கம் சிறுசுன்னு சொன்னா எந்த பக்கம் வரும் இடது பக்கம் அப்ப என்னென்ன நம்பர் தான் அந்த சி எடுத்துக்கலாம் சொல்லுங்க சி வந்து என்னென்ன நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் 25 27 வந்து டி எடுத்துட்டு ஆனா 27ஓட பெருசு தான் சியாம் அப்ப 27 விட்டு நம்மகிட்ட என்னென்ன நம்பர் இருக்கு 28 அங்கால 29 30 எடுக்கலாமா 30 யாரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க 30 விட எப்படி இருக்குமாம் கட்டாயம் 6 விட சிறுசு 6 விட சிறுசுண்டே சொல்லிக்கு சி அப்ப சின்னு சொல்றது டியை விட பெருசு அப்ப 27 வராது என்னென்ன வந்துக்கலாம் 28 29 வந்துக்கலாம் 30 விட சின்னன்னு சொன்னா என்னென்ன நம்பர் வரும் 29 28 வரலாம் அப்ப ரெண்டுக்கு இடைப்பட்ட நம்பர் என்னென்ன நம்பர் அந்த யாரை கேட்டுச்சு சி வந்து என்னென்ன நம்பர் எடுத்துக்கலாம் 28 29 வெரி குட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் மாஷா அல்லாஹ் சொல்லுங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ் சொல்லுங்க கண்ணூர் படக்கூடாது விட சொன்னாங்களுக்கு மாஷா அல்லாஹ் யாரோ மைக் ஒன்ல வச்சு காய்க்கிறீங்க வணங்கச்சா மைக் ஒன்ல வச்சு ஏதாவது காய்ச்சிங்க அப்படின்னு சொன்னா எனக்கு கேட்கும் யாரும் பேரண்ட்ஸோ எதுவும் அந்த கமெண்ட் சொல்றதோ எது சொல்றதோ காய்ச்சிங்க அப்படின்னா நான் ஓப்பனா இங்கேருந்து ரிப்ளை சொல்லுவேன் சரியா அரீஃபா இந்த ரெக்கார்டிங் பிரசாத்துக்கு ஒரு அனுப்பி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுங்க சரியா சரி சார் இல்லாட்டி இப்போ கஷ்டம் ஏன்னா இது யூடியூப் லைவ்ல போடாத 100+ போயிருக்கும் ஒன்றும் செய்யலை ஏதோ லைவ் லிங்க் வேலை செய்யுது இல்லை பாப்போம் இப்போது அடுத்த கேள்வி இதுல மேலே தரப்பட்டுள்ள எண்கோட்டின் படி மேலே தரப்பட்ட எண்கோட்டின் படி Q அப்படின்றது Q அப்படின்னு சொல்றது யாரை விட கிரேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதாவது யாரை விட பெருசா இருக்கும் என்பதை எழுதுறாங்க Q வந்து யாரை விட பெருசு வடியா பார்த்து கொடுங்க வடிவாத ஒரு விஷயம் வெற்றுக்கூட்டில் வரக்கூடிய பொருத்தமான எண்களை எழுதுக பொருத்தமான எண்ணை எழுதத்தான் சொல்லிக்க தவிர உங்களை எழுத சொல்லல அந்த கேள்வி ஒரு வாசிங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா ஒருத்தர் வாசிங்க கேள்வி யார் வாசிக்க போறது சார் நான் வாசிக்கிறேன் சார் வாசிங்க அஹ்னா வாசிங்க மேலே தரப்பட்டுள்ள எண்கோட்டின் படி Q பெரிது ஆகுமா வெற்றுக்கூடு ஆகுமாறு வெற்றுக்கூட்டில் வரக்கூடிய பொருத்தமான எண்களை குறிப்பிடுக எண்களை சொல்லியிருக்கிய தவிர என்னத்த சொல்லல எண்களை சொல்லியிருக்கே தவிர என்னத்த சொல்லல அதாவது எழுத்துக்களை சொல்லல அப்ப இந்த கேள்விக்கு என்ன விட போட்டிருப்போம் யாருக்கு தெரியும் பாப்போமே
ஒழுங்கா சொல்லுங்க, பயப்பட வேணாம். ஆன்சர் விட சொன்னா சரி. 0 3 11. ஏன் அது மட்டும் சொல்றீங்க? ஏன் அதை மட்டும் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குதான் நமக்கு. ஏன் என்ன ரீசன்? நேர்கோட்டின் மீது கேட்டிருக்கு. அப்ப வெரி குட். அப்ப என்னென்ன வந்திக்கும்? எண்கோட்டின் படிதான் கேட்டிருக்கு. எண்கோட்டின் அடிப்படையில இதுல வரக்கூடிய எண்கள். இப்ப இதுல என்ன நம்பருக்கு குறைவான நம்பர் வந்தா நல்லபடியா பார்த்து சொல்லுங்க. எந்த நம்பருக்கு இதுல வந்தா, இப்ப நான் கேட்கிறேன், இதுல 20 போடலுமா? Q வந்து 20 விட சின்னனா பெருசா சமனா? Q சின்னது. இப்படி நான் எழுதுறது சரியா பிள்ளையா? Q அப்படின்னு சொல்றது 20 விட பெருசுன்னு சொல்றது பிள்ளை. சரி, இப்ப இதுல நான் 19 போடுறேன். 19 அப்படின்னு சொல்றது Q-வை விட சின்ன அப்படின்னு சொல்றேன். அதாவது 19 அப்படின்ற நம்பர், சாரி, Q அப்படின்ற நம்பர் 19 விட பெருசா இல்ல சமனா? இப்ப இந்த இடத்துல என்ன வந்தியும்? இல்ல நம்ம குறி மாத்தி போட்டிருக்கோம் இல்லையே. இப்ப என்ன வரும்? தொடக்கம் 18 வரை. 0 தொடக்கம் 18 வரையா? இல்ல, எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும் பாப்போமே. நீங்க தான் சொல்லணும். விட யார் சொல்றேன்னு பாப்போம். 19 விட சின்ன இலக்கம். சரி, இப்ப 19க்கு சமனா தானே இருக்கணும். Q அப்படின்றது என்ன நம்பர் வரும் நமக்கு? Q அப்படின்றது 19. 19 விட சின்ன நம்பர் அப்படின்னா என்ன நம்பர் வரலாம்? இதன் அடிப்படையில இதுல பார்த்தா 18. ஓகே. 11. இப்ப நம்ம உண்மை இந்த இதுல கதைக்க போனா இப்படியும் சொல்லலாம். இந்த Q-வை விட சின்னனான நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. Q பெருசுன்னா அதை விட சின்னனா என்னெல்லாம் இருக்கு? P இருக்கு, வேற என்ன இருக்கு? A இருக்கு, வேற என்ன இருக்கு? B இருக்கு. அப்படி நம்பர்ஸ் இதான் அடிப்படையில பார்த்தோம்டா. Q-வை விட சின்னனா நம்பர்ஸ்ல சொல்லுங்க. 0 3 அடுத்தது என்ன? 11. 11. 10 இல்ல. பேப்பரை அழகா பாருங்க. பேப்பரை பாருங்க, இதுல எழுதியும் இருக்கு. மூணையும் பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும், இல்லாட்டி விளங்காது என்ன நடக்குது. பேப்பர் இல்லாட்டி இருக்குதானே. பேப்பர் இல்லாதவர்கள் பேப்பர் லிங்க் உங்களோட பிரிண்ட் மாமாக்கு அனுப்பி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இது முடிஞ்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? 2ஆம் கேள்வி போறோம். 2ஆம் கேள்வி போமா? ஓம் சார். மழை பெய்யுதா உங்களோட ஊர்ல மழை பெய்யுதா? இல்ல சார். இல்ல சார். எந்த ஊர்ல மழை பெய்யுது? கண்டிலையா? எம்மாதுகம. மழையா? கொழும்புலையும் மழைடாப்பா. இதுல ஒரு பின்வளை கோணம். அதை விட்டு இதுல 3ஆம் நம்பர் போட்டிருக்கு, இதுல 1ஆம் நம்பர் போட்டிருக்கு, இங்க 2ஆம் நம்பர் போட்டிருக்குது, இதுல 4ஆம் நம்பர் போட்டிருக்கு. நீங்க ஓகே அப்படின்னு சொன்னா நம்ம கேள்வியை வாசிச்சு செய்தோம். ஓகேயா? ஓகேயாப்பா தெய்வமா? ஓகே. சரி, இந்த கேள்வி அவரால் வாசிங்க. யார் வாசிக்க போறா? ரயா வாசிக்கிறீங்களா கேள்விய? ரயா நான் வாசிப்பா. யாரா? ஜெயினப்பா. ஜெய்னப். வாசிங்க ஜெயினப். உருவில் ஒவ்வொரு இலக்கங்களினாலும் காட்டப்படும் கோண வகைகளை எழுதுக. இன்னொரு வாசிங்க.
பொதுவில் ஒவ்வொரு இலக்கங்களினாலும் காட்டப்படும் கோண வகைகளை எழுதுக. இப்ப இந்த பிள்ளைகள் வாசிக்கும் போதுதான் எனக்கு இந்த 6 to 9 செய்யல தானே, நான் 6ஆம் அல்லது 9ஆம் கிளாஸ் செய்யல. இப்ப இந்த பிள்ளைகள் நீங்க வாசிக்கும் போது உங்களோட அந்த மழலை வாசிப்புன்னு இருக்கு தெரியுமா உங்கள்கிட்ட? தெரியுமா உங்களுக்கு? தெரியாதானே உங்களுக்கு? அப்ப நீங்க எல்லாம் பெரிய ஆளா போனாலும் என்னோட யூடியூப்ல உங்களோட ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், அதுல நீங்க கதைச்சதெல்லாம் இருக்கும், குறைய போட்டு கேளுங்க சரியா எல்லாரும். இப்ப கதைச்சிங்கன்னா இன்னொரு 10 வருஷம் போனாலும் அந்த யூடியூப்ல அந்த ரெக்கார்டிங்ல உங்களோட வாய்ஸ் இருக்கும். மனைஜா மனைஜா யாரு யாரு வாசிச்சீங்களோ உங்களோட வாய்ஸ் எல்லாம் இருக்கும் சரியா. எனக்கு நல்ல விருப்பம் இப்ப இந்த இப்படி இப்ப கடைசியா வாசிச்ச பிள்ளையில அந்த மழலை குரலை கேட்கறது வந்து மழலை குரல்னு சொல்லுவாங்க, அதை கேட்கறது அலாதி ஆசை நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 8ஆம் ஆண்டு போன பிறகு அந்த மழலை குரல் இல்லாமல் சரியா. இப்ப பாப்போம் அடுத்தது. இப்ப இந்த கேள்வியில வந்து உங்களுக்கு கோணங்கள் இருக்கு. அச்சா பிள்ளைகள் என்னென்ன வகை கோணங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். நினைவிக்க நான் அன்றைக்கு எழுதி காட்டினேன். கோணம், வெரி குட். நேர்கோணம், பெரிகோணம், செங்கோணம் தெரியுமா? செங்கோணம் செங்கோணம் எத்தனை பாகை வரும்? 90. சரி, 100 120 செங்கோணம். வெரி குட், 90. அதே மாதிரி எல்லாரும் 90 மார்க்ஸ் எடுப்பீங்களா? அதே மாதிரி எல்லாம் 90 மார்க்ஸ் எடுப்பீங்களா? 90க்கு மேல எடுப்பேன். வெரி குட், கெத்து. சரியா. அப்ப முதலாவது பாப்போம். முதலாவது பாருங்க, இது வந்து 90 பாகையோட என்னவாயிருக்கும்? குறைவு. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, 90 பாகை விட குறைவான இருக்கிறது தான் முதலாவது. முதலாவது கேள்வி வந்து எப்படிக்கு 90 பாகை விட அது குறைவாய்க்கு இந்த அளவு தான் கோணம். அப்ப இந்த கோணத்துல பேர் என்ன? 90 பாகையோட குறைவுன்னு சொன்னா கூர்ங்கோணம். சிக்ரா வந்தா சிக்ரா சிக்ரா வந்ததா? அண்டைய கிளாஸ்ல லாஸ்டா ஒரு புள்ள வாசிச்சு வந்து இல்ல தானே? வேற எதுவும் பேர்ல ஜாயின் பண்ணிக்கோ தெரியா? தெரியும். வந்தா ஒரு சொல்லுங்க என்கிட்ட. அம்னாவா? இங்க இருந்தே கூப்பிடுங்க அம்னாவை. ரைட். இப்ப பாருங்க ரெண்டாவது இங்க இருக்கு. 2 கோடுகள் சந்திக்கும் போது வடியா பாருங்க, 2 கோடுகள் சந்திக்கும். என்ன ஆரிஃபா? சத்தம் கேக்குது இல்லையா? என்னென்ன கோணங்கள் இருக்குன்னு கேட்டீங்க. செங்கோணம், விரிகோணம், பின்வளை கோணம், நேர்கோணம், கூர்கோணம். சேர மியூட் பண்ணிட்டீங்களா இல்லையே? சேர மியூட் பண்ணல, நீங்க தான் ஒன்னுல வச்சுக்கொண்டு நீங்க படிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. சும்மா அணியா என்னோட கிளாஸ் நீங்களே படிச்சு கொடுக்கலாமே. சரியா. அச்சா புள்ள சொல்லுங்க என்னென்ன இருக்குன்னு கேட்டுட்டீங்க. என்ன நடக்குது? சரியா. சேர மியூட் பண்ணி என்ன இது? நான் கிளாஸ் நடத்த நீங்க கிளாஸ் நடத்தீங்களா? 2 கோடுகள் சந்திக்கும் போது அதுல பின்பக்கத்தால் ஒரு கோணம் உருவாகனா அதுக்கு பேர் என்ன? பின்வளை கோணம். பின்வளை கோணம். அதே போல 4வது விக்கிற கோணத்துக்கு சரி 3வது விக்கிற பாப்போம். 3வது வந்து இதுதான் அந்த 90 பாகைன்னு சொன்னேன். ஒரு கோடு வரும்போது அதுல இதுதான் என்னது? அந்த 90 பாகை. 90 பாகை விட ஓகே ஓகே செங்கோணம் தான். செங்கோணத்தை விட கூடிச்சு, அதாவது 90 பாகை விட அதிகரிச்சா அந்த கோணத்துக்கு பேர் என்ன? விரிகோணம். விரிகோணம். அதே போல ஒரு நேர்கோட்டுல வார கோணத்துக்கு பேர் என்ன? ஒரு நேர்கோட்டுல வார கோணம் எவ்வளவு? நேர்கோணம். மொத்தம் எத்தனை பாகை வரும்? அது 180. வெரி குட், 180 பாகை வரும். இதுக்கு பேர் என்ன? நேர்கோணம். சரியா. யார் யார் நல்லா படிக்கிறீங்களோ அவங்க சரியான விடையை சரியா சொல்லுவீங்க. படிக்காட்டி பிழையாதான் சொல்லுவோம். பேருக்கு விட சொல்றோம், அம்மா பாப்பாவை தானே, அம்மா பாக்கும்போது நைஸா நான் விட சொல்ற மாதிரி ஒரு ஆக்டிங் உண்டு. நடிகர்களா
யாரா அந்த ஹம்தா மைக்க சும்மா சும்மா ஒன்னுல போட்டு அடிக்குது ஆளை நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் ஒன் பண்ண ரிமூவ் பண்ணி விடு. சரியா? ரைட். அடுத்தது 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 நம்ம திசைகள் பார்க்க போறோம். எல்லாருக்கும் திசைகள் தெரியுமா? திசைகள் தெரியுமா? ஓ சரி. அப்ப இதுல வந்து வைத்தியசாலைக்காம் இருங்க கேள்வி எழுதிட்டு வரேன். கீழே வந்து தபாட்கந்தோர். தபாட்கந்தோர்னா என்ன? நிலையம். போஸ்ட்மேனா? ஓ தபாட்கந்தோர்னு கூப்பிடுங்க நீ போஸ்ட்மேன் எல்லாரும். போஸ்ட் ஆபீஸ். அப்ப தபால் குடுக்குற ஆளுக்கு பேர் என்ன தமிழ்ல? இங்கிலீஷ்ல? குலாமுக்கு இங்கிலீஷ்ல? இப்ப காவல் நிலையம். காவல் நிலையத்துல வேலை செய்யற ஆளுக்கு என்ன பேர்? போலீஸ். காவல் நிலையத்துல வேலை செய்யற ஆளுக்கு பேர் காவல் அதிகாரி. ரைட்டா? சரி சரி. வயலுக்கு இங்கிலீஷ்ல? பெடிஃபில். ஆ. அதே போல கோயிலுக்கு இங்கிலீஷ்ல? கோவிலா? டெம்பிள். மைக்ரோஃபோன் யாரா அது? ரைட். இப்ப கேள்வி யார் வாசிக்க போறது? அடுத்த புதுசா ஒரு ஆள் வாங்க வாசிக்க. புதுசா ஒரு ஆள். ரயா வாங்க. ரயா வாசிக்க போறாங்க. வெரி குட். ரயா வந்திக்காங்க வாசிக்க போறாங்க. ரயா வாசிக்கும் குழப்பாதீங்க யாரும். வாசிங்க ரயா. என்னம்மா ரயா வாசிக்கலையா? அடுத்த ஆள் வாங்க. ரயா இவ்வளவு டைம் ஆகுது. ரயா திசையில் அமைதி அமைதி. ரயா வாசிக்கிறாங்க. ரயா இன்னொரு முறை வாசிங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. வேற ஒருத்தரும் பேச வேணாம். ரயா வாசிங்க. குளத்திலிருந்து வடமேற்கு திசையில் என்ன அமைந்துள்ளது? குளத்திலிருந்து வடமேற்கு திசையில் என்ன அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கு. சரியா? இப்ப நான் உங்களுக்கு வந்து திசைகள் சொல்லி தர போறேன். மேல போனா வடக்கு, கீழே போனா தெற்கு. கொஞ்சம் கோடு கொஞ்சம் மோசமா வந்துட்டு சாரி. சொல்லுங்க. மேல போனா வடக்கு, கீழே போனா தெற்கு. வலது பக்கம் போனா கிழக்கு, இடது பக்கம் போனா இவ்வளவு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல. இன்னும் திசைகள் இருக்கு. 8 திசை இருக்கு மொத்தம். அப்ப வடக்கு கொஞ்சம் இருங்க. யாரோ ஹம்சிக்காவோ யாரோ ஒரு மைக் ஒன்று ஒன்னாய் கத்துப்படுது. அரீஃபா கொஞ்சம் பாருங்க ஆள் யாருண்டு. பெயர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பிறகு போன் நம்பர் நம்மகிட்ட இருக்குதானே. பிறகு அவங்களோட பிரின்சிபலுக்கு கால் எடுத்து என்ன சார் சோமா இருக்கீங்களா, இப்படி ஒரு புள்ள ஒன்று இருக்குது, ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து குழப்புறது அப்படின்னு சொல்லி விட்டுவோம். அது மிச்சத்தை அவங்க பார்த்துக்கொள்வாங்க தானே. வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில வடகிழக்கு. தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில மேற்கு தெற்கா? தென்கிழக்கு. ஓ உங்களுக்கு தென்கிழக்கு இதுக்குள்ளதான் வருது. தென்மேற்குடாப்பா இந்த பக்கம். தெற்குக்கு மேற்கு கடையில வந்து அப்புறம் தென்கிழக்குன்னு சொல்லுவீங்க. சரியா? அடுத்தது கிழக்குக்கும் தெற்கு கடையில வந்தா தென்கிழக்கு. அப்ப வடக்குக்கு மேற்கு கடையில வந்தா சரி. நீங்க எந்தெந்த மாகாணத்துல இருந்து வாரீங்க சொல்லுங்க பாப்போம்.
கிழக்கு மத்திய மாகாணம் மேல் மாகாணம் சப்ரகம மேல் மாகாணம் மேல் மாகாணம் அமைதி அமைதி வடமேல் அமைதி. ரைட். இப்ப இந்த கேள்வி செய்யும் போது நல்லபடியா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. குளத்திலிருந்து யாரிலிருந்துன்னு சொல்றாங்களோ அவங்கள என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, அவங்கள ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, யோசிச்சுக்கோங்க. யாரில் இருந்துன்னு சொல்லப்படுதோ அவர்ல திசைகளை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அவரு தான் சென்டர் பாயிண்ட். சரியா? அமைதியா இருக்கணும். நான் பேசும்போது யாரும் பேசக்கூடாது. நான் விளங்கப்படுத்துறேன், யாரும் கதை கூடாது. யாரில் இருந்துன்னு சொல்றாங்க இந்த இடத்துல, அதை சொல்லுங்க. குளத்திலிருந்து. குளத்திலிருந்து மொத்தம் நமக்கு எத்தனை திசைகள் போகலாம்? 1 2 3 4 5 6 7 8 திசை போகலாம். இப்ப நமக்கு தெரியும் யாரிலிருந்து சொன்ன என்ன வரையணும்னு சொல்லி தந்திக்க. இப்ப உடனே ஒரு வட்டம் வரைஞ்சி 8 திசையை என்ன செஞ்சீங்க டக்குண்டு குறிங்க. மையம்லாம் இல்ல. நான் சொன்னது என்னது, யாரில் இருந்துன்னு வருதோ அவருக்கு என்ன வரையணும், 8 திசையையும் என்ன செஞ்சிடணும், வரையணும். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா சொன்னது? இப்ப பாருங்க, குளத்திலிருந்து மேல போனா வடக்கு, இங்கால போனா கிழக்கு, இங்கால போனா தான் என்னது, வடகிழக்கு. சாரி, சரியான வடகிழக்கு. அதே போல இது தெற்கு, இது என்னது, தென்கிழக்கு. இது வந்து மேற்காம், இது மேற்கண்டா, இது என்னது, தென்மேற்கு தென்மேற்கு. இது வந்து வடமேற்கு. நம்ம கேட்ட கேள்வி என்னண்டா, குளத்திலிருந்து. அப்ப குளத்துல நான் 8 திசையும் எழுதிட்டேன். இப்படி எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்ல. நீங்க கோடை மட்டும் போட்டுட்டு கண்டுபிடிக்க எழுமானாக்கள் கண்டுபிடிங்க. இல்ல இப்படி யோசிங்க, இல்லாட்டி பிள்ளையாத்தான் எழுதுவீங்க. ஏன்னா உங்களுக்கு குழப்பம், எது வடக்கு எது இதுக்குன்னு சொல்லி எழுதாரு. இல்ல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் படிக்கிற டைம்ல உண்டு எங்களுக்கு சொல்லி தந்தேன் அப்படின்னா, முதல்ல என்ன செய்வேன், இந்த 4 திசையை மட்டும் என்ன செய்வேன், குறிச்சு வச்சுக்கொள்வேன். எனக்கு தெரியும், நான் அதை படிக்கிறார்கள் என்ன செய்வாங்க, வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில வந்தா வடமேற்கு, வடக்குக்கும் கிழக்குக்கு இடையில வந்தா வடகிழக்கு, கிழக்குக்கு தெற்குக்கு இடையில வந்தா தென்கிழக்கு, தெற்குக்கு மேற்கு இடையில வந்தா தென்மேற்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே இடையில வர்றதை நான் கண்டுபிடிச்சு வச்சிருவேன். இப்படி எழுதிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஈஸிக்கு. நானே இனி வர்ற கிளாஸ்ல அதெல்லாம் எழுத மாட்டேன். சரிதானே? நம்ம தான் ஃபாஸ்டா செய்ய பார்க்கணும். அப்ப குளத்திலிருந்து வடமேற்குண்டா, குளம் இருக்கிற திசையில இருந்து வடமேற்கு திசையில என்ன இருக்கி பார்த்து சொல்லுங்க. வைத்தியசாலை. அப்ப முதலாவது கேள்விக்கு என்ன விட, இந்த இது எழுதிட்டீங்களா விட, இது எல்லாரும் இதை எழுதிட்டீங்களா? அடுத்த கிளாஸுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்க, நாங்க வந்து தனியா கிளாஸ துவங்க போறோம். சரிதானே? ஏன்னா பப்ளிக் குரூப்ல லிங்க் போட அதை வந்து எல்லாரும் யூஸ் பண்றீங்களேன்னு சொன்னா அது ஃப்ரீ தானே, அது எப்பயாவது பார்த்து கொள்ளலாம். எந்த பிள்ளைக்கு வந்து முக்கியமான தமிழ் பாட கிளாஸுக்கு முக்கியமான பாடம் தமிழ் பாடமா மெட்ஸ் பாடமா சொல்லுங்க. ஏன் மெட்ஸ் முக்கியம்னு சொல்றேன்டா, தமிழ் பாடத்துல ஒருத்தன் இப்ப 90 எடுக்கிறது ஒரு விஷயமா கதைப்பாங்களா? இப்ப தமிழ் பாடத்துல 90 எடுத்து கணிதம்ல வந்து 56 எடுத்திருந்தா என்ன நினைப்பாங்க, நம்மள ஏதாவது நினைப்பாங்களா? கட்டாயம் நினைப்பாங்க. ஏன் தமிழ் பாடத்திலே 90 எடுத்திக்கான், ஆனா கணிதத்துல பாரு 50 56 தான் எடுத்திக்கான். இதே கணிதத்துல 90க்கு மேல நீங்க 95 எடுத்துட்டீங்கன்னா, மத்த பாடத்துல நீங்க ஒரு 70 எடுத்தாலும் ஏதாவது கதைப்பாங்களா, யோசிப்பாங்களா? இல்ல. ஏண்டா கணிதம் அவ்வளவு முக்கியமான பாடம், ஏன்னா கஷ்டம் அதை எடுத்துக்கொள்ற எல்லாருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், மத்த பாட முக்கியத்துவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கணிதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். சரியா? நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் வைப்பேன் கூடிய சீக்கிரத்துல. இப்ப அடுத்தது ரெண்டாவது கேள்வி. முதலாவது கேள்விக்கு என்ன விட சொன்னீங்க? ரெண்டாவது கேள்விக்கு விட வயலில் இருந்து தென்கிழக்கு. அப்ப என்ன செய்யணும், இப்ப யாருக்கு வரையணும் அடுத்ததா, யாருக்கு வரையணும்? வயலில் இருந்து தென்கிழக்கு. பிள்ளைதானே?
சரி, வயலில் இருந்து தென்மேற்குன்னு போட்டுக்கொள்ளுங்க அந்த கேள்வியில. தென்மேற்குன்னு மாத்துங்க எல்லாரும். சார் நான் போட்டு தான் சார் என்னத்தம்மா போட்டு எழுதுனீங்க? தென்மேற்குன்னு போட்டுடுங்க. நானே இப்பதானே மாத்துனீங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? புள்ளைய சரியா? நன்றிச்சு மாத்தி அப்படியா? ஆனா அப்படியும் வந்திருக்காது. அப்படியும் அதுல வர இயலாது. அவசரப்பட்டு எழுதாதீங்க. ஏண்டா கேள்வியில வந்து பன்மையில வந்து கேள்வி அப்படித்தானே? கேள்வி வந்து பன்மையில தானே வந்து. ஆண்டாப்பா, கேள்வி பன்மையில வந்து பன்மையில வந்தீங்க அப்படின்னு சொன்னா சரி, தென்மேற்கே போடுங்களேன். தென்மேற்கே போடுங்க, பரவாயில்ல. தென்மேற்கு திசையில இப்படி எழுதுற இல்ல, தென் போட்டு மேன் அப்படி எழுதுற இல்ல, அதுல வெட்டி போட்டு தென்கிழக்குன்னு இருக்கிறத தென்மேற்குன்னு மாத்திக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு தெரியும், மேல போனா வடக்கு, கீழே போனா தெற்கு, வலப்பக்கம் போனா கிழக்கு, இடப்பக்கம் போனா மேற்கு. தென்மேற்கு எந்த திசை? தென்மேற்கு எங்க நிற்கும்? மேற்குக்கும் தெற்குக்கும் எதுல வரும்? நடுவுல நடுவுலையா இடையிலையா? இருக்கும் சார். இடையில. அப்ப இடையிலன்னு சொன்னா என்னென்னலாம் வந்தீங்க அதுக்கு இடையில? அப்படி ஓடுற பார்த்து சொல்லுங்க. குளம் இருக்கும், அதே போல என்ன வைக்கும்? இப்படி அப்ப என்னென்ன இருக்கும் இதுக்குள்ள? குளமும் இருக்கும், அதே போல எப்படி செய்யணும்னு சொன்ன? யாரில் இருந்துன்னு சொல்றாங்களோ அவர்ல என்ன வரையணும்னு சொல்லிக்க, திசைகளை வரையணும். திரும்ப சொல்லுங்க. யாரில் இருந்துன்னு வருதோ அவருக்கு என்ன வரையணும்? திசைகள் வரையணும். சரியா? சரி, இது எக்ஸாம் வீக். போன கிழமை எக்ஸாம் அப்படியே மாஷாலான்னு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். எல்லாம் துவா செஞ்சு கொள்ளுங்க. இந்த கிழமை எக்ஸாம் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் எவ்வளோத்துக்கு படிச்சாலும் அவ்வளோத்துக்கு படிச்சிருவேன். அதுக்குன்னு கிளாஸ் கட் பண்ணலாம் மாட்டேன், நான் கட்டாயம் படிச்சிருவேன். சரிதானே? ரைட், இப்போ பார்ப்போம். அடுத்தது குளம் இங்கே பாடசாலை 2 எழுதியாச்சு. 3வது கேள்வி, கோயில் சார்பாக. வழியா பார்த்துக்கணும், இங்கே சார்பாகன்னு ஒரு வார்த்தை வந்து அதை அப்படி எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ண தெரியுமா? இப்படி கோடு போடுறது தெரியுமா? போட்டுட்டேன் சார். போட்டுட்டேன்லாம் ஏன் சொல்றீங்க? போடுங்க. அண்டர்லைன் பண்ண தெரியுமா எல்லாருக்கும்? ஓ சார். ஓம் சார். போட்டீங்களா? ஓ சார். ஓ சார். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, கோயில் சார்பாக, இப்ப கோயில் எடுத்துக்கொண்டா, கோயில் சார்பாக குளம், கோயில் சார்பாக குளம். அப்ப யாருல இருந்து பார்க்கணும் அதை சொல்லுங்க பாப்போம். கோயில் கோயில்ல இருந்து பார்க்கணும். கோயில்ல இருந்து பார்த்தா, கோயில்ல திசை வரைஞ்சோம் அப்படின்னா, கோயில்ல இருந்து எந்த திசையில வந்து குளம் இருக்கும்? வடக்கு, வடகிழக்கு. என்ன டேய் அவத்தான் சொல்றான், அப்படியே சொல்லாடா, வெக்கமா இல்லையா? வடக்கு. வடமேற்கு. உனக்கு கோயிலுக்கு வடக்குல என்ன இருக்கு? வயல்லடா இருக்கு. நல்லா ஒழுங்கா சொல்லுங்க. ஒழுங்கா சொல்ற ஒரு ஆள் அன்மியூட் பண்ணணும். இப்ப நான் கேட்கறத சொல்லணும், சரியா? பிள்ளையா சும்மா இதுல இருக்கிறதெல்லாம் சொல்லி போட்டு விடைன்னு இருக்கு இல்லை? ஏன்னா பேரண்ட்ஸை இப்பயே என்ன செய்வீங்க? மாமா படிக்கிறோம்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு காட்டணுமே, அதுக்குன்னு சும்மா விட சொல்றது. தம்பி சப்புள், எனக்கு தெரியும் எல்லாமே. கோல் எடுப்ப விட்ட விளங்கிச்சானே? ஒழுங்கா நல்லா யோசிச்சு இந்த கேள்வி விட சொல்லணும், சரிதானே? இப்ப கோயில் அப்படின்றது, கோயில்ல எப்படி? கோயில் சார்பாக குளம். அப்ப கோயில்ல இருந்து பார்த்தா குளம் எந்த திசையில? மடியா பாருங்க, அதுல இருந்து இந்த பக்கம் தானே. இந்த பக்கம் என்ன திசை? மேற்கு. அதான் முதல்ல திசையில் வளைஞ்சிட்டுமே. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. என்ன திசை? மேற்கு. மேற்கு. மேற்கு திசை. எத்தனை பேர் இந்த கேள்வி விட எடுத்தீங்க? நான் சார். நான் எடுத்தேன். நான் சார். மாஷா அல்லாஹ். நான். அடுத்த செய்வோம். 3வது கேள்வி. இந்த பக்கம் ஃபுல்லா செய்வோம். இந்த பக்கத்தை செஞ்சுட்டு நம்ம அடுத்த புது பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போறோமே. புது பேப்பருக்காவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவீங்களா? நீங்க சும்மா சொல்லக்கூடாது, கூப்பிடணும். டே நீ வாடா நம்ம படிப்போம் அப்படின்னு. நீங்க அப்படி சொல்றீங்களே,
விளையாட போனா நீயும் வாடா விளையாட போன்னு சொல்லுவீங்க. ஆனா படிப்புக்கு கூப்பிடுற இல்லைன்னா நல்ல பழக்கமா இது? நல்ல பழக்கமா? இல்ல சார். இப்ப என்ன செய்யணும்? போயிட்டு நண்பர்களுக்கு சொல்லணும். அப்பதான் கிளாஸ் சம்பந்தமான விஷயம் மத்த ஆளுக்கு போய் சேரும். சரியா? மூணாவதுல ஏ பார்ட் செய்வோமா? மூணாவதுல ஏ பார்ட் செய்வோமா? நீங்க எழுதி சரி. முடிச்சிட்டீங்கன்னா நான் அழிச்சிட்டீங்க செய்யறேன். மூணாவதுல ஏ சரி பார்ட் இதெல்லாம் எழுதிட்டீங்க எல்லாரும்? சரி, ஓ சார். ஆம் சார். எல்லாரும் நான் அன்றைக்கு ஒரு வேலை ஒன்று செய்வீங்களா? உங்களுக்கு இப்ப கிளாஸ் முடிய குரூப்ல வந்து எங்கட சேனல்ற லிங்க்கும் இதுவும் வரும். சரியா விளங்கிச்சா? அப்படின்னா உங்களோட போஸ்டரோட சேர்த்து லிங்க் வரும். அது உங்களோட ஸ்கூல் குரூப் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணி விடுறீங்களா எல்லாரும் இருக்கா? சார். ஓகே ஓகே பாப்போமே சார். எத்தனை பேர் உதவி செய்றீங்கன்னு. அப்பதான் ஷேர் பண்ணினேன் சார். எத்தனை முறை ஷேர் பண்ணி நம்ம என்ன சொல்லல, நம்ம தனித்தனி இப்ப பாருங்க ஸ்டேட்டஸ்ல போட்ட என்ன செய்வீங்க? நீங்க எப்படி ஸ்டேட்டஸ் பாப்பீங்க? ஒவ்வொருத்த ஸ்டேட்டஸும் படியா பாருங்க. இங்க பாருங்க, நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. 6ஆம் ஆண்டு பிள்ளைல நீங்க ஸ்டேட்டஸ் பாக்குறதானே? இப்ப நீங்க ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் இருந்து ஃபுல்லா வாசிச்சா பாக்குறது இல்லாட்டி தள்ளி தள்ளி விடுறதா? வாசிச்சு பாக்குறோம். ஆ? தள்ளி தள்ளி விட்டுறேன். தள்ளி தள்ளி விடுவீங்க, எனக்கு தெரியும். தள்ளி தள்ளி விடுவீங்க. இதே படிப்பு விஷயம்னா தள்ளி விடுவோமா இல்லையா? மெயினா தள்ள மாட்டோம். தள்ள மாட்டேன், வாசிச்சு பார்ப்போம். அப்படியா? சரி, எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா? ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் சார். எல்லாரும் இப்படி இருப்பாங்களா? நான் போடாதாக்கள் தான் காய்க்கிறேன், போட்டாக்கள காய்க்கல. போடாதாக்களுக்கு தான் சொல்றேன். நான் வகுப்புல ஒவ்வொருத்தர்ட்டையா கூப்பிட்டேன் கிளாஸ்க்கு வர சொல்லி. அவங்க சொல்லிப்பாங்க தங்களுக்கு தமிழ் கிளாஸ் இருக்கின்றுப்பாங்க, அப்படித்தானே? சரியா? அவங்க போகட்டும், நம்மளை தேடி ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க, கட்டாயம் வருவாங்க. அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம். சரியா? நான் என்ன செய்வேன், இன்ஷால்லா இந்த கிழமை முடிய உங்களுக்கு ஒரு தனி குரூப் லிங்க் கொண்டு வரும். அதுல தனித்தனி 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பிரிச்சு தனித்தனியா குரூப் துவங்குவோம். சரியா? இனி சார். இப்ப மூணாவது கேள்வி நான் இதுல எழுதுறேன். சரி, அப்பதான் ஈஸி எனக்கு எழுதி முடிக்கிறதுக்கு. மூணாவது கேள்வியில ஏ பார்ட். மூணாவது கேள்வியில ஏ பார்ட்ல இடைவெளி நிரப்புக. இடைவெளி நிரப்புகளை முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா 138 என்ன மேம்? 138 செகண்ட். நமக்கு தெரியும் ஒரு நிமிடம் 60 செகண்ட். எத்தனை செகண்ட்? 60. அப்ப 10 நிமிடம் எத்தனை செகண்ட்? 100. 10 நிமிஷம்டா 600 செகண்ட். ஒரு வடிவா கேளுங்க. இப்ப சொல்லுங்க நான் சொல்ற மாதிரி. ஒரு மாம்பழம் 60 ரூபாண்டா 10 மாம்பழம் எவ்வளோ? 600. மாம்பழம்னு கேட்டா மட்டும் உங்களுக்கு விட வருது. மாம்பழம்னு கேட்டா விட வருது. எப்படி? ஒரு மாம்பழம் 60 ரூபான்னு சொன்னா 10 மாம்பழம் எவ்வளோ? 600 ரூபா. 600 ரூபா. ஆனா அதே இது நான் என்ன கேட்டேன், ஒரு நிமிஷம் 60 செகண்ட். அப்ப 10 நிமிஷம் எத்தனை செகண்ட்? 600 செகண்ட். 600 செகண்ட். எப்படி கண்டீங்க? எத்தனை பேருக்கு நீங்க 60 10 பெருக்கிட்டேன். 10 பெருக்குனீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அச்சா பிள்ளைங்க பாருங்க, நிமிடம் ஒண்ட செகண்டா மாத்த 60 பெருக்கணும். எத்தனை பெருக்கணும்? நிமிடத்தை செகண்டா மாத்த 60 இல்ல 60 பெருக்கணும். அப்ப 10 60 பெருக்கி எத்தனை வந்துச்சு உங்களுக்கு? 600. இப்ப ரிவர்ஸ்ல பாப்போம். ஒரு செகண்ட் இப்ப 60 செகண்ட் எத்தனை நிமிஷம்? 60 செகண்ட் அப்படின்னா ஒரு நிமிடம். இது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, இங்க நிமிடத்தை செகண்டா மாத்த 60 பெருக்கிறோம். இங்க 60 என்ன செய்யணும்? வகுக்கணும். 60 வகுக்கணும். வகுக்கும் போது மிச்சமா வருது. இப்ப வந்து ஒரு 100 செகண்ட் இருக்குன்னா 60 வகுத்தா எத்தனை முறை வரும்? 100 செகண்ட் இருக்கு, 60 வகுத்தா எத்தனை முறை வரும்? 100க்குள்ள 60 எத்தனை முறை? 1.
ஒரு முறை. மிச்சமா வர்றது செகண்ட்லிங்க. அப்ப ஒரு நிமிஷமும் எத்தனை செகண்டும்? 40 செகண்ட். வெரி குட். சரியா? அந்த மாதிரி தான் இந்த கேள்வி. அதை ஒரு செஞ்சு பார்ப்போம். இப்ப 138 செகண்ட்கள் எத்தனை நிமிஷம், அதே போல எத்தனை செகண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி வினவப்பட்டிருக்கு. சரியா? ஒன்னும் கைக்கான அவசரப்படா, என் பொறுமை ஏறிங்க. இப்ப 138க்குள்ள எத்தனை 60க்கு? 2 தடவை 60 வரலாம். அப்ப எவ்வளவு வரும்? 120. அப்படின்னா 2 தடவை 60 வர்றது எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம். 2 நிமிடம். அப்ப இங்க 138 செகண்ட் சொல்லிக்கு, இங்க 138 செகண்ட் சொல்லிக்கு, இங்க 120 செகண்ட் சொல்லிக்கு. அப்ப 138ல இருந்து 120 போனா மிச்சமா வர்றது எத்தனை? அமைதியா இருங்க, நான் கேட்ட பிறகு நான் கேட்ட பிறகுதான் பதில் சொல்லணும். கழிச்சா எத்தனை வரும்? பேலன்ஸ் எத்தனை செகண்ட் இருக்கும்? 18 செகண்ட். அப்ப 138 செகண்ட் வேற எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? 2 நிமிடம் 18 செகண்ட். 2 நிமிடம் 18 செகண்ட். சரியா? அப்ப பெருநாள் கிழமை எல்லாருக்கும் லீவு வேணுமா? பெருநாள் கிழமை சரி, பெருநாள் கிழமை மட்டும் உங்களுக்கு வகுப்பு வந்து நான் நிறுத்துவேன், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? அதுக்கப்புறம் பெருநாள் முடிஞ்சதுல இருந்து உங்களுக்கு என்ன வரும்? தனி குரூப் ஒன்று ஓபன் பண்ணி அதுல என்ன நடக்கும்? வகுப்பு எல்லாமே நடக்கும். உங்களுக்கு புது போஸ்டர் எல்லாமே வரும். சரியா? அதுக்கப்புறம் முதலாவது கிளாஸ் உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு, இப்ப சிலாகல்ற பிள்ளைகள் வந்து இப்ப உங்களோட வீட்டுக்குள்ளேயே 6ஆம் ஆண்டுல இருந்து 9க்குள்ள 2, 3, 4 பிள்ளைகள் கூடி சிலாக்கள் இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ள. சரியா? அவங்களுக்கு என்ன மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி எல்லா விஷயமும் நாங்கள் அந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணும்போது கதைப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த கிளாஸ் வந்து 6ஆம் மாசம் 1ஆம் தேதி. 6ஆம் மாசம் 1ஆம் தேதி என்ன டேட்? ஜூன் 1 என்ன டேட்? மண்டேயா? நல்ல விஷயம். மண்டே மோட்டிவேஷன் டே. அண்டே நாள் ஒரு பேர் திங்கள். புதன்கிழமை. மண்டேனா புதன்கிழமை. வெரி குட். சரியா? சரி. அப்படியே சண்டேனா செவ்வாய்க்கிழமையா? சண்டேனா செவ்வாய்க்கிழமையாடாப்பா? ஞாயிற்றுக்கிழமை. சரி, இப்ப அடுத்தது 2வது கேள்வி. 241 செகண்ட்கள். இருநூத்தி 41 செகண்ட்கள்டா. இது எத்தனை நிமிஷம்? அமைதியா இருக்கணும். நான் கேட்க வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது, கத்தி மத்தாக்களை செய்ய விடாம செய்யக்கூடாது. 240 வரணும்டா. 60ஆல பிரிச்சிங்கன்னா 60ஆல பிரிக்க தெரியுமா? 60ஆல பிரிக்க தெரியுமா உங்களுக்கு? சரியா? அப்ப நம்ம 60ஆல ஒண்ணு பெருக்குங்க. 60 2 முறை வந்தா 120. 60 3 முறை வந்தா 240. 120 60 கூட்டுப்பட்டா 180. இன்னொரு 60 கூட்டுப்பட்டா அடுத்து 4வது கூட்டுப்பட்டா 240. அப்ப 60 எத்தனை முறைக்கு இதுக்குள்ள? 240க்குள்ள 4 முறை. அப்ப 4 நிமிஷமும் நமக்கு 240 இதுல வந்துட்டு, அப்ப மிச்சம் எத்தனை செகண்ட் இருக்கு? 241ல இருந்து 240 போனா 1 செகண்ட். அப்ப 4 நிமிஷமும் எத்தனை செகண்டும் வரும்? 1 செகண்டும் வரும். சரியா? இப்ப கேட்க கூடாது சார் 0 கட்டாயமாண்டு. கட்டாயம் இல்ல, நான் போட்டேன். சரியா? சோ ஓகே, நம்ம ஒரு 8 மணி வரைக்கும் படிச்சிக்கோம். மாஷா அல்லாண்டு. இன்ஷா அல்லாஹ் விளையலமா சொல்லுங்க. போடாட்டி பரவாயில்லையா? போடாடி பரவாயில்ல. சரி, நான் அழிச்சு விடுறேன்னு உங்களுக்கு மன வருத்தமாயிக்கு. இப்ப சரியா? சந்தோஷமா எல்லாருக்கும்? போடாடி சந்தோஷமா? ரைட். ஸோ அப்போ முடிச்சு கொள்ள வேண்டிய கிளாஸை நம்ம இனி ஜூன் மாசத்துல இருந்தா சந்திக்க போறோம். ஏன்னு சொல்லுங்க, அடுத்த கிழமை உங்களுக்கு பெருநாள் லீவு தான் எல்லாருக்கும். சந்தோஷமா எல்லாரும் ட்ரிப் போய் எல்லாரும் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பெருநாளுக்கு டன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த முறை. அப்படித்தானே? இந்த முறை பெருநாள் டன்ஸ் எல்லாம் கிடைக்குமே, அப்படித்தானே? ட்ரிப்னு சொல்லிட்டு ட்ரிப் போயிட்டு எல்லாரும் தன்சல் சாப்பிட்டு வாங்க. எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் பெருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு போஸ்டர் அனுப்பி விடுறேன், எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. என்ன செய்யும், அந்த லிங்க் இருக்கு தானே உங்களோட குரூப் லிங்க் இருக்கே, குரூப் லிங்க கொஞ்சம் எல்லாரும் உங்களோட ஸ்டேட்டஸ்ல போட்டு விடுங்க. சரியா?
சரி சார் குரூப் லிங்க் இருக்கே, நான் இந்த குரூப் லிங்கை மட்டும் உடைச்சு போட்டுவிட சொல்றேன். அந்த குரூப் லிங்கை போட்டுவிடுங்க. அதே 4வது குரூப்ல வந்து நாங்கள் ஷேர் பண்ணாத இருக்க காரணம் 4வது குரூப் வந்து வாட்ஸ்அப்பாலே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் இப்போ எடுத்துட்டோம் அந்த குரூப்பை. அதில் இன்னும் ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் 10-15 பேர் வருவாங்க. இன்ஷால்லா இந்த வகுப்பு இதோட சிறந்த முறையில தொடர்ந்து நடைபெறும். இது நல்லா தானே? எல்லாருக்கும் விளங்குது எல்லா விஷயமும்? கழிச்சு படிக்க எல்லாருக்கும் விளங்குது தானே? அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுங்க. எப்படி இந்த கிளாஸ் போகுது, நீங்க எப்படி படிக்கிறீங்க இந்த கிளாஸ் வந்த பிறகுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பி விடுங்க எல்லாரும். ஓகே சரி சார். சரி, அப்ப முடிச்சுக்கொள்ளுமா. டாடா, பை பை, குட் நைட், பை பை, பாரக்கல்லா, பாய் சார். பை பை, டாடா, குட் நைட். என்னம்மா? பாய் சார். குட் நைட் சார். பாய் குட் சார். நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட் சார். நைட்.